ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, இப்போது என் நெற்றியை தொட்ட உன் வாழ்வில் பேரின்ப பெருமகிழ்ச்சி வந்து சேரப்போகிறது. நான் சொல்வதை கேட்டு முடிக்கக்கூடிய இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே. இப்போது அப்படி என்ன உன் வாழ்வில் உனக்கு துன்பமும் துயரமும் நிகழ்ந்து விட்டது என வருத்தத்தோடே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். உன் அப்பன் முருகன் நான் உனக்கு அருள் பார்வையையும் அற்புத பார்வையையும் ஆசீர்வாத பார்வையையும் கொடுத்து விட்டேன். இனிமேல் நடக்கப் போகிற விஷயங்களை பார்த்து நீ வியந்து எனக்கு நன்றி சொல்வாய். ஆம் என் செல்வமே, இனிமேல் தான் உன் வாழ்க்கை மிகவும் அற்புதமானதாய் இருக்கப் போகிறது. இதனால் வரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என சொல்லக்கூடிய அளவிற்கு உனக்கான அழகான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். வாழ்க்கையில் எப்போதும் எப்படி இருக்கிறாய் என்பது முக்கியமே இல்லை. ஏதாவது பிரச்சனைகள் வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் நீ எப்படி இருக்கிறாய், எப்படி மனதைரியத்தோடு எல்லா விஷயங்களையும் கையாளுகிறாய் என்பதுதானே முக்கியம். நீ இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு உழைத்ததற்கான பலனை இப்போது நான் உனக்கு கொடுக்கிறேன். உன் கவலைகளையெல்லாம் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நான் நிச்சயம் உனக்கு துணை நிற்பேன் என் செல்வமே. காலையில் கண் விழிக்கும் போது நீ புதிதாய் பூத்த புது மலர் போல எழுந்திருக்க வேண்டும். இரவு உறங்கும் போது மூடி வைத்த புத்தகம் எப்படி அமைதியாய் இருக்குமோ அதுபோல அமைதியாய் மன நிம்மதியோடு உறங்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆசை. நீ மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக தானே காத்திருக்கிறாய். அதை அப்படியே ஆசீர்வதித்து உன் வசம் ஒப்படைப்பதற்காக தான் என்னுடைய நெற்றியை தொடச் சொன்னேன். இப்போது எல்லாவற்றையும் மனமகிழ்வோடு நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இன்று என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும் என யோசித்து நீ கவலை கொள்ளவே வேண்டாம். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்பதற்காக தானே என் நெற்றியை தொட வைத்தேன். உன் விருப்பப்படியே இனி பல மங்கள விஷயங்கள் உன் வீட்டில் நடக்கும். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் இப்போது பிறக்கப் போகிறது. யார் உன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என ஒருபோதும் சிந்தித்து நிம்மதியில்லாமல் நீ வாழ வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அது அவர்கள் விருப்பம், அவர்கள் வாய், அவர்கள் வார்த்தை என அவர்களிதை அவர்களிடமே விட்டுவிடு. நீ எப்போதும் நல்ல விஷயங்களை பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க பழகு. உன் மனதை யாரோ காயப்படுத்துகிறார்கள், புண்படுத்துகிறார்கள் என்றால் அதை பற்றி அதற்கு மேல் யோசிக்காதே என் செல்வமே. ஏனெனில் அது உன் வாழ்க்கைக்கு அவசியமில்லாத விஷயம். அதை பற்றி நீ யோசிப்பதாலோ சிந்தனை செய்வதாலோ எதுவும் உன் வாழ்வில் மாறப்போவதில்லை. அதனால்தான் தேவையில்லாத விஷயங்களை சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையை மென்மேலும் முன்னேற்றிச் செல்வதற்கான விஷயங்களை பற்றி யோசிக்க சொல்கிறேன். உன்னை உதாசீனப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சம் விலகியே இரு. உனக்கு நல்லதை செய்யக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் நட்பு கொண்டிரு. அதன் மூலமாக உன் வாழ்வில் நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. நெருங்கிய உறவுகளுக்கு நீ என்னதான் நல்லது செய்தாலும் அவர்கள் அதை மறந்துவிட்டு மேலும் மேலும் உன் மீது குறை சொல்லவும் குற்றம் சொல்லவும் தான் செய்வார்கள். ஏனெனில் அப்படித்தானே அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். படைக்கும் போது அவர்கள் நன்றாகத்தான் பிறந்தார்கள். ஆனால் இந்த கால சூழ்நிலையில் அவர்களுடைய மனம் அப்படி எல்லாரையும் எதற்கெடுத்தாலும் குறை சொல்ல வேண்டும், குத்தி காட்டி பேச வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் ஆழ்மனதில் உருவாக்கிவிட்டது. அப்படி யாராவது உன்னை பற்றி குறை சொல்லும்போது அதை பெரிதுபடுத்தாமல் அவர்களிடம் இருந்து மௌனமாய் விலகி போய்விடு. அதன் பிறகு உன் மனம் நிம்மதியடையும் என் செல்வமே. எக்காலத்திலும் யாரையும் முழுமையாக நீ நம்பி இருக்கவும் வேண்டாம். அவர்களை நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைத்து அவர்களே சகலமும் என நினைத்து காலம் தள்ளவும் வேண்டாம். ஏனெனில் இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அவரவர்கள் தேவையை அவரவர்கள் தான் செய்து கொள்ள வேண்டும் என எண்ணம் கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் நீ யாரையும் முழுவதுமாக எதற்காகவும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என சொல்கிறேன். மற்றவர்களை நம்பி அவர்கள் வந்து இதை செய்வார்கள், அதை செய்வார்கள், நமக்கு உதவுவார்கள் என நம்பி எந்த செயலிலும் நீ இறங்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உன்னால் முடியும் என நீ நம்பினால் முயன்று முயற்சி செய். நிச்சயம் அது உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் நீ வெற்றி பெறும்படியும் நான் செய்கிறேன். நான் எப்போதும் உன்னை பற்றி தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் எல்லாம் உன் செயல் முருகா என என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நல்ல வழி காட்ட நான் கிளம்பிவிட்டேன் என் செல்வமே. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாதே. தோல்விதானே வெற்றிக்கு வழி. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என யோசி. உன்னுடைய வெற்றி பாதையை நீதானே கண்டுபிடிக்க வேண்டும்.
அதை நோக்கி முன்னேறி போய்க்கொண்டே இரு. வெற்றி உன் அருகில் இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறவாதே. எனது அன்பு பெற்றோர்களாகிய பிள்ளைகளே, உங்களுடைய குழந்தைகளை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். அவர்கள் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு செல்லும்படியும் ஒழுக்கத்தோடும் தன்மானத்தோடும் தைரியத்தோடும் வாழும்படியும் நான் செய்கிறேன். குறித்த நேரத்தில் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு நானே திருமணத்தை செய்து வைப்பேன். குழந்தை பேறு பெற்று குழந்தை வரத்தோடு குழந்தை பாக்கியத்தோடு அன்பாய் வாழ வேண்டும் என காத்திருக்கும் என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் குழந்தை வரத்தை இப்போதே கொடுத்தருளுவதற்காக வந்துவிட்டேன். என்னுடைய நெற்றியை தொட்ட இந்த நொடி முதலே எல்லாருக்கும் எல்லா பாக்கியமும் கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் என் பிள்ளைகளுக்கு கிடைத்து எல்லாரும் நிம்மதியாய் வாழ்வதற்கான நல்ல வழியையும் நான் காட்டிவிட்டேன் என் செல்வமே. நீ எப்போதும் குளத்து நீர் போல ஒரே இடத்தில் தேங்கி நிற்கக்கூடாது. ஆற்று நீரைப் போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் அதிகமாகிக் கொண்டே போக வேண்டுமே தவிர எதையும் குறைத்து கொள்ளாதே. அதே போல நேரங்காலம் என்பது அற்புதமான விஷயம். அதை ஒருபோதும் வீணாக்கி விடாதே என் செல்வமே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது போல இப்போது உனக்கான வயது இருக்கும் போதே எல்லா தடைகளையும் உடைத்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி போய்க்கொண்டே இரு. நீ உச்சத்தை தொடும்படியும் நீ வெற்றியை பெறும்படியும் உனக்கு நான் உறுதுணையாய் இருக்கப் போகிறேன். உன்னை சுற்றி யாருமே இல்லை, நாம் தனியாக இருக்கிறோம் என நினைத்து கொண்டிருக்கிறாயா? தனிமையில் இருக்கும்போதுதான் மனிதனால் சரியாக யோசிக்க முடியும். நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதையும் யோசித்து புரிந்து கொள்ள முடியும் என் செல்வமே. எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிரு. நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். தாய் தந்தையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். உனக்காக அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் நான் அறிவேன். அத்தனையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உன்னுடன் இருப்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒருபோதும் உன் பெற்றோர்களை தனியாக விட்டுவிட்டு போகாதே. உன் அப்பன் பழனி முருகன் தண்டாயுதபாணி நான் சொல்கிறேன். நீயும் உன் குடும்பமும் ஒன்றாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும். அதை பார்த்து நான் பேரின்ப பெருமூச்சு விட வேண்டும் என ஆசைப்படுகிறேன். தெருவிலே போகக்கூடிய மழைநீர் வீணாவது போல இந்த உலகத்தில் நீயும் யாருக்காவது அறிவுரை சொன்னால் அவர்கள் அதை வீணானதாகத்தான் நினைப்பார்கள். நல்ல மனிதர்களோடு நட்பு கொண்டு நல்ல மனிதர்களோடு பேசும் பழக்கத்தையும் வைத்துக்கொள். உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நிச்சயமாக நீ வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்வமே. உன்னை மதிக்காதவரிடத்தில் உன்னுடைய நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே. பொறாமைப்படுபவர்கள் முன் கண் முன்னால் நின்று கொண்டு ஏன் உனக்கு நீயே கஷ்டத்தை வரவழைத்துக் கொள்கிறாய்? ஒரு சிலர் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அவர்களுடைய போட்டி பொறாமை குணம் மாறவே மாறாது. அப்படிப்பட்ட மனிதர்களுடன் பழகுவதை நீ நிறுத்திக்கொள். எதுவாக இருந்தாலும் அவர்களுடன் நட்பு கொள்ளாமல் தூரமாகவே இருந்துவிடு என் செல்வமே. எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை ஆசீர்வதித்த எனது நெற்றியிலிருந்து இப்போது உன் வாழ்க்கைக்கான நல்வழியும் பிறக்கும். ஓம் முருகன்.